வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 65 ரிவ்யூ. இன்றைக்கி வந்து புதுசாக டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. மேனேஜர்ஸ் வெர்சஸ் தொழிலாளிகள்னு இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்கில் இன்றைக்கி என்ன, அந்த டாஸ்க் என்ன, அந்த டாஸ்கில் இன்றைக்கி எப்படி ஆடினாங்க, அதில் வந்த பிரச்சனைகள் என்ன, அண்டு அதில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒருத்தர் எப்படி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேம் ஆடினாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்கு போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் வெர்சஸ் மேனேஜர்ஸ்னு ஒரு ஃபேக்ட்ரி டாஸ்க்கு. இதில் என்னென்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு மெயினாகவே இந்த டாஸ்கில் வந்து என்னென்னா, எப்படி இந்த டாஸ்கில் டீம் பிரித்தாங்கன்னா, இது வந்து இந்த டாஸ்க் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, பிக் பாஸ் வந்து இந்த 15 பேரில் யார் வந்து டாப் 8ல் இருக்கிறாங்க, யார் பாட்டம் 7ல் இருக்கிறாங்க, அதாவது மேலே முதல் 8 போட்டியாளர்களாக யார் நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற 7 போட்டியாளர்கள் யார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே அவங்களே சூஸ் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் சொன்னார். இதில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஒருத்தராக நின்று ஓட்டிங் போட்டு 1 to 8 எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் 9 to 15 எடுத்துக்கிட்டாங்க. அங்கேயே ஆக்சுவலாக பிரச்சனைன்றது அங்கேயே லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, இப்போ வந்து முத்து வந்து அதுக்கு லீட் எடுத்தார். அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு போய் நின்று நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒருத்தராக சொல்லி இவங்களை எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, இவங்களை எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன பிரச்சனை ஆகும்னா, எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க லீட் எடுத்து ஒரு பேட்டர்னு, ஒரு முறை ஒன்று செட் பண்ணாங்கன்னா, அந்த முறைப்படி அந்த பேட்டர்ன் படி தான் எல்லாருமே போவாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு 5-6 பேருக்கு கொஞ்சம் எனர்ஜியோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய்ட்டு டல் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவனோ ஒருத்தனுக்கு ஓட்டு போடுவோம், நான் வரலடா நீயே பண்ணிக்கூடா அப்படின்ற ரேஞ்சுக்கு பண்ணுவாங்க. இது எப்பயுமே நடக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வாட்டி இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம போட்டியாளர்களாக இருக்கும்போது நாம் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக, தெளிவாக, எனர்ஜியோடு இருக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அதை எல்லா இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸும் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன ஆகும்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு போய் அப்படி இப்படி இருக்கும்போது அங்கே பயங்கர குழப்பங்கள் நடந்து ஒரு எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறது என்ன ஆகும்னா, சில பேர் வந்து டீம் கேம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி பச்சவந்தித்தனமாக இருப்பாங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதில் யார் எதில் சிக்கி எந்த மாதிரி இந்த கேமை ஆட தெரியாமல் ஆடுறாங்களோ அவங்க வந்து மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நடக்கும். அதில் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டும் உஷாராக இருக்கணும். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரும் அவங்க இண்டிவிஜுவல் பிளேயரு டைட்டில் வின்னர் ஒருத்தர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அந்த டைட்டில் வின்னர் அவங்க தான்ற மைண்ட் செட்டோடு அவங்க என்ன பண்ணால், ஒரு இன்ச்சு பை இன்ச்சு ஒரு நிமிஷமும் பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து உரிமைகளுக்கு அவங்க தான் குரல் கொடுக்கணும், பேசணும். நமக்கு என்ன வந்துச்சு, சரி பரவாயில்ல டயர்டாக இருக்குது, சரி விட கும்பலாக ஏதோ பண்ணுறானுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்கன்னா, ஒரு வாரமும் எவிக்ட் ஆகி வெளில போக வேண்டியது தான். இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி நடக்கும், எல்லா சீசன்லையும் நடக்கும். இன்றைக்கி அது அப்படி ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி நடந்த விஷயத்துலேருந்து அந்த எக்ஸாம்பிளை நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, இப்போ வந்து பார்க்கும்போது அது நடக்கும்போது சாதாரண ஒன்றுமே இல்லாத யூஸ்வலாக கேஷுவலாக நியாயமாக சாதாரணமாக நடக்கிற விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளே பயங்கர சைக்கலாஜிக்கல் கேம் போடும். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார் பிக் பாஸ். அதாவது இந்த 15 பேரில் இந்த போட்டியில் வந்து யார் முதல் 8 பேர், டாப் 8, அப்புறம் மிச்சவங்களாம் வந்து பாட்டம் 7ன்னு சொல்கிறாரு. அது சொல்லிவிட்டு இது விளையாட்டோட இந்த டாஸ்கோட முதல் ஸ்டெப் அப்படின்றார், முதல் ஸ்டேஜ்ன்றார். அப்போனா இந்த சூஸ் பண்ணுறதை வச்சு பேஸ் பண்ணி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது நான் என்ன இந்த டாஸ்க் எப்படி வந்துச்சு, இந்த சூஸ் பண்ணதுனால என்னென்ன வந்ததுன்னு சொல்லி நான் அவங்க சொல்லும் போது கிளியராக புரியும். அது முன்னாடி இந்த சூஸ் பண்ணுற விதத்துலேயே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது சொல்கிறேன் நான். என்னென்னா, இப்போ வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து டாப் 8 சூஸ் பண்ணுன்னு சொன்னவொன்னே என்னென்னா, இருக்கிற 15 பேருமே டைட்டில் வின்னருக்கு தகுதியானவங்க தான். எல்லா இண்டிவிஜுவல் போட்டியாளரும் யார் வேணால் டைட்டில் வின் பண்ணலாம். அப்போது அந்த வீட்டில் இருக்கிறாங்கனாலே 15 பேரில் யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம். அது வந்து மக்கள் ஓட்டு போடுறது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எந்தளவு டைட்டில் வின்னருக்கு தகுதியாக இருக்காங்கன்றது பேஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 15 பேரும் டைட்டில் வின்னருக்கு தகுதியானவங்க. அப்போனா டாப் 8ல் 15 பேர்லேருந்து எந்த 8 பேர் வேணால் டாப் 8லேயும் வரலாம், நம்பர் 1 வரலாம், 8 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அப்போ அந்த இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ணணும்னா அவரோட உரிமையை இது பண்ணணும். இப்போது
இன்றைக்கி வந்து டாப் 8 சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, முத்து ஃபஸ்ட்டு எழுந்து போய் என்ன பண்ணுறாரு, முத்து வந்து இப்போ வர 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 முத்து அவர் அந்த ஒரு கேமை வந்து ஒரு இவ்வளோ நாள் கரெக்டாக ஆடிட்டு இருந்தார். ஒரு நியாயம் தர்மம் பார்த்து ஒரு பெர்ஃபெக்டாக ஆடிட்டு இருந்தார். முத்து என்ன பண்ணார்னா, இந்த வீட்டில் நடந்த குழப்பங்கள், அப்புறம் இந்த வார வாரம் வந்து விஜய் சேதுபதி அவர் கேள்வி கேட்கும்போது நடக்கிற விஷயங்கள், இந்த வீட்டில் ஒருத்தர் ஒரு கலரில் ஃபார்ம் ஆகிறத பார்த்து என்ன பண்ணார், முத்து அவரோட கேமை சுத்தமாக லூஸ் பண்ணிட்டு அவரும் வந்து ஒரு கண்டமேனிக்கு வந்து ஒரு 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 ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு எத்திக்ஸு ஒரு நல்ல ஒரு தன்னோட ரியல் நேச்சரில் ரியல் கேரக்டரை காட்டி தனக்குன்னு இருக்கிற அந்த ஒரு கரெக்டான ஒரு எத்திக்ஸோட கரெக்டான ஒரு விதிமீறியோட கரெக்டான கேம் அவர் ஆடுறதில்ல. முத்து என்ன பண்ணுறாருன்னா, உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னா நிறைய இப்போ டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டார். அதாவது தேவையில்லாமல் வந்து சில பேரை பற்றி சில பேர்கிட்ட போயிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாரு அண்டு தப்பாக பேசுகிறாரு. அந்த மாதிரி ஆடும்போது என்னென்னா, அவர் இந்த கேமுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசி வாங்கிக்கினா தான் உண்டு. அதனால் நம்ம முந்திக்கணும். நாம் முந்திக்கிட்டால் தான் நமக்கு வேலைக்காகும். இது போட்டி அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சார். அது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் உஷாராகலைன்னா முத்து இதே தான் பண்ணி நிற்பார். அது நமக்கு தெரியுது முத்து இது தேவையில்லாமல் பண்ணுறாரு, முத்து பண்ணுறது கரெக்டு கிடையாது நமக்கு தெரியுது. ஆனால் எல்லா ஆடியன்ஸும் அப்படி பார்ப்பாங்களா, மக்கள் அப்படி யோசிப்பாங்களான்னு தெரியுது. நிறைய பேர் அவர் ஓட்டு போடுவாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ண அவர் உஷாராக போயிட்டு என்ன பண்ணுவார், ஃபைனல் வீக் போயிடுவார். ஓகேவா? அப்படி அவர் ஃபைனல் வீக் போய் டைட்டில் அடிக்கிறதுன்றது வந்து வேஸ்ட், யூஸ் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக ஆடலன்னு ஏன்னா தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 8 பேர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். முத்து என்ன பண்ணுறாரு, முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் எழுந்து போய் நின்றுக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ இது ஒரு தீபக்கண்ணன் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, மஞ்சரிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த டாப் 8 பேர் செலக்ட் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜியை அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஓகேவா? எப்படி பண்ண போகிறோம், எப்படி அதை செலக்ட் பண்ண போகிறோம், என்ன பேசிஸை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல. ஹவுஸ்மேட்ஸ் யாரும் வந்து அதை வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கல. இவராக எழுந்து போய் அங்கே போய் முன்னாடி போய் நின்றுங்கன்னு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்குற ஆளுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறீங்கன்னா, முத்துக்கு எனக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறீங்க கேட்டார். 14 பேர் போட்டாங்க. உடனே அவர் வந்து டாப் 8 வந்துட்டார். அடுத்தது மஞ்சரிக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறீங்க, ஒரு 10 பேர். அப்புறம் ஜாக்லின் 10 பேர், தீபக்கு 8 பேர், 10 பேர், இப்படின்னு லைனாக ஆரம்பத்தில் கேட்க ஒரு சீக்வன்ஸே இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்னா, அங்கே ஒரு 8 பேர் வந்து அங்கே எல்லோரும் வந்து இங்கே நில்லுங்கன்னு சொன்னோன்னே அந்த அந்த லிவிங் ஏரியாவில் டிவி ஆண்ட போய் ஒரு 8 பேர் நின்றுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற 7 பேருக்கு என்ன தோணுன்னா, ஆல்ரெடி தான் 8 பேர் வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம நின்று நமக்கு யார் ஓட்டு போடுறீங்கன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி எதுக்கு இவனுக்கிட்ட அசிங்கப்படணும்னு சொல்லி விட்ருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்துல போய்ட்டு நின்று போட்டி போட்டு 8 பேர் அங்கே செலக்ட் ஆகினதுக்கப்புறம் இவங்க வந்து இல்லை இந்த கான்செப்ட் சரி கிடையாது, எப்படி நீங்கள் இப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக ஒரு பிளேயர் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க தனியாக தெரிவாங்க. எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி இவங்க தப்பாக தெரிகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் அவங்க பேச மாட்டாங்க. இது 2. 3வது என்னென்னா, ஒரு 8 பேர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா அந்த 10 பேர்லேருந்து 8 பேரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்களே முடிவு பண்ணுறாங்க இந்த 8 பேர் தான் அப்படின்னு. அது எப்படி கரெக்டாகும்? அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முத்து பண்ணுறாரு. அப்போது அந்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒருத்தரும் குரூப் சேர்க்கணும்னு நினைக்கிறது. எனக்காக ஒருத்தன் பேசுவான், 4 பேர் சேர்ந்து பேசினா நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கூடாது. எனக்கு இப்போ வந்து அது வந்து தப்புன்னு தோணுனா நான் எத்தனை கை தூக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்கள் வாட்டுன்னு போனீங்க, அங்கே போய் நின்னீங்க, இவனுங்களாம் யார் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. டாப் 8க்கு வந்து அவன் டாப் 1 வரணும்னு நான் ஓட்டு போடுவேனா? எனக்கு தேவையா? நான் வந்து டாப் 8 வரக்கூடாது, அவங்க வந்து டாப் 8 வரட்டும் நான் ஓட்டு போடுவேனா? ஓட்டு போட மாட்டேன்ல. ஆனால் முத்து க்ரியேட் பண்ண கான்செப்ட் அதுதான். இந்த ஹவுஸ்மேட்ஸையே வச்சு டாப் 8 பேரை எவன்லாம் இழிச்சு வாங்கினோ அவன்லாம் வந்து பாட்டம் 7க்கு போயிட்டான். எவன்லாம் வந்து உஷாராக வந்து டாப் 8க்குள்ளே வரணுமோ அவன் வந்துட்டாங்க. அதுதான் முத்து பண்ணது. ஓகேவா? அது எப்படி பண்ணுறது விவரமாக? டாப் 8ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பர் 1க்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான். இவர் பண்ணி டாப் 8 நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு பண்ணால் எல்லோரும் போட்டுருவானுங்க. கரெக்டாக? அந்த ஸ்ட்ராட்டஜியை முத்து பண்ணார். அதில் தான் அவர் வந்து டாப் 8 வந்து வந்துட்டாங்க. அது ஹவுஸ்மேட்ஸு பிரச்சனை பண்ணி கேட்டுருந்தோம். அதை தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பவித்ரா வந்து கரெக்டாக கேட்குறாங்க, நீங்கள் பண்ணுற கான்செப்ட்டு ஸ்ட்ராட்டஜியே எனக்கு பிடிக்கல, புரியல, இது எப்படி நீங்கள் இப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க. கரெக்டாக தான் கேட்டாங்க. ஆனால் என்ன பவித்ரா கிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக நடக்குது தெரியுது, இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டு கிடையாதுன்னு தெரியுது, அதை அவங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து தெளிவாக கேட்க மாட்டுறாங்க, ஸ்ட்ராங்காக கேட்க மாட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் கேட்க மாட்டுறாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம விட மாட்டுறாங்க. அன்ஷிதாவும் அதை கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன தர்ஷிகாவும் விஷாலும் டாப் 8 வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா அன்ஷிதா வரல. அவங்க என்ன சொன்னால் அருண் வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா
டாப் 8க்குள்ளே வரதுக்கு அருணுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா அவர் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாரு, டாஸ்க் நல்லா ஆடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவர் டாப் 8ல் வரல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க அவருக்கு ஓட்டு போடல. வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடலன்னா அவர் டாப் 8க்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமா? வீட்டில் இருக்கவங்கள டிசைட் பண்ணுவாங்க, இவங்க டாப் 8க்கு வரணும், அது 8க்கு வரணும். அவரோட உரிமைக்கு அவர் தான் பேசணும். அவர் பேசல. பட் ஆனால் அன்ஷிதா பேசுகிறாங்க இவங்க டாப் 8ல் வரணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து இது இந்த மாதிரி விஷயம் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் டாப் 8ல் வந்துட்டதுனால இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஜாக்லினும் வாய் திறக்கலை, சௌந்தர்யாவும் வாய் திறக்கலை, முத்துவும் வாய் திறக்கலை, மஞ்சரி சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இவங்க டாப் 8ல் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மஞ்சரி சைலண்ட்டாக இருந்துட்டாங்க, சௌந்தர்யா சைலண்ட்டாக இருந்தாச்சு, ஜாக்லின் சைலண்டாக இருந்துச்சு, இவர் முத்துவும் சைலண்ட்டாக இருந்தாச்சு. ஆனால் இதுவே இந்த டாப் 8ல் மஞ்சரி வரல. 8 டாப் 8ல் வந்து மஞ்சரி ஓட்டு போடல, பாட்டம் 7ல் வச்சாங்கன்னா மஞ்சரி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, இது எந்த பேசிஸில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க, இது இந்த பேசிஸ்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதா, இந்த பேசிஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் கரெக்டாக, இது எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் அவங்க டாப் 8ல் வந்து கம்முன்னு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் மஞ்சரி எப்படி நொயான்னு எல்லாத்துக்கும் நொயான்னு பேசுகிறாங்களோ, அவங்களோட உரிமைக்காக பேசிக்கிறாங்களோ, அது இரிட்டேட் ஆகுது, அவங்க கண்டமேனிக்கு பேசுகிறாங்கிறது அவங்களோட பேசுகிற விதம், அது தனியாக டீலிங் பண்ணும். பட் ஆனால் ஹவுஸ்மேட்ஸு பேசணும். நீங்கள் எப்படி டாப் 8 சூஸ் பண்ணீங்க, இது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணணும். ஏன்னா என்ன ஆக போகுது, வீக்கெண்டில் தான் விஜய் சேதுபதி கேட்க போகிறாரு. இப்போ கேட்கும்போது ஆமாம் சார் அது நியாயம் இல்லைன்னு சொல்லி தோணுச்சு, அதனால சொன்னேன்னு சொல்ல போகிறாரு. அவர் வந்து இல்லை நீங்கள் பண்ண தப்புன்னு சொன்னால் என்ன ஆக போகுது, நீங்கள் பண்ண ரைட்டுன்னு சொன்னால் என்ன ஆக போகுது, டாப் 8ல் வரல, டாப் 8ன்றது முடிஞ்சு போயிடுச்சுல. அப்போ உங்கள் உரிமைக்கு நீங்கள் தானே பேசணும். அது இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து புரியணும். அந்த சைக்கலாஜிக்கல் கேமை தான் இவர் முத்து ஆடுறாரு. கரெக்டாக தெளிவாக போய்ட்டு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடுறது, ஒரு பேட்டர்னை செட் பண்ணிடுறது. அதை செட் பண்ணோன்னா அந்த பேட்டர்ன் படியே தான் போகும். அது யாராவது கேள்வி கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. பவித்ரா கேள்வி கேட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க அன்ஷிதா கேள்வி கேட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அருண் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லைன்றார், நான் பாட்டம் 7ல் இருக்குன்றார். ஏன் தேவையில்லை, ஏன்னா அவர் கோவம், கடுப்பு. அவர் பாட்டம் 7ல் இருக்கணும்னு என்ன அவசியம்? அந்த இடத்துல போய் அவர் கடுப்பு கோவத்தை அப்ளை பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணணும், டாப் 8க்கு வரணும்னு சொல்லி பேசணும். இதை நாளைக்கு வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்க, நீங்களே டாப் 8க்கு வர விரும்பலன்னு உங்களுக்கு எப்படி டைட்டில் விட்டு ஆக்குவாங்க அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இதெல்லாம் சைக்கலாஜிக்கல். முத்து என்ன பண்ணுவார், ஆமாம் சார் நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சேன், அதான் நான் போய்ட்டு நான் டாப் 8ல் வரணும்னு நினச்சேன், அதான் நான் போய் ஆரம்பித்து வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். மஞ்சரி அதே கம்முன்னு வந்துடுவாங்க. அப்போ அவங்களாம் கரெக்ட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேசி வாங்கணும். ஓகேவா? ரஞ்சித் பேச மாட்டார். விஷால் வந்து எனக்கு வந்து 7 நம்பர் பாட்டம் 7 இருந்தாலும் சரி, டாப் 8ல் இருந்தாலும் சரின்னு சொல்லி சைலண்டாக இருப்பார். அவர் வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள். சத்யா வந்து அதை பற்றியே பேச மாட்டார். அவரும் வீட்டில் இருக்க தகுதி இல்லாத ஆள். ஆனால் அருண் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து தகுதியான ஆள், அவர் பேசணும். அன்ஷிதா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, பட் ஒர்க் அவுட் ஆகலை. பவித்ரா வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் பாயிண்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த டாப் 8 வந்தவங்களை வந்து என்ன பண்ணாங்க, மேனேஜர்னு வச்சுட்டாங்க. பாட்டம் 7ல் வந்தவங்கள தொழிலாளர்கள்னு வச்சுட்டாங்க. வச்சுட்டு இந்த டாப் 8ல் வந்தாங்க தெரியுமா மேனேஜர்ஸு, அவங்களாம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கிறாங்க. அந்த 8 பேர்லேருந்து யாரோ ஒருத்தங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாங்க அப்படின்ட்டாங்க. பாட்டம் 7ல் இருக்கவங்க வந்து நாமினேஷன் ஆகிறதுக்கான ஜோனில் இருக்கிறாங்கன்னு வச்சுட்டாங்க. புரியுதா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க, ஏன்னா அப்போ வந்து நீங்கள் டாப் 8 பாட்டம் 7 பிரிக்கும் போது பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கு சொல்ல, இது வந்து தொழிலாளர்கள் டாஸ்க்கு, மேனேஜர் டாஸ்க்குன்னு சொல்லலை. அதே மாதிரி மேனேஜர்ஸாக வரவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருப்பாங்கன்னு சொல்லலை. 8 தொழிலாளர்கள் வந்து நாமினேட்டட் ஜோனில் இருப்பாங்கன்னு சொல்லலை. டேரக்ட் அவங்களாம் கண்டிப்பாக நாமினேஷன் ஜோனில் இருப்பாங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் புரியாமல் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து இவங்களோட உரிமைக்கு போராட்டல, இவங்களோட கோவத்தில் விட்டாங்க. அது பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த பாட்டம் 7ல் இருக்கவங்க எல்லாருமே தொழிலாளர்கள், இந்த மேனேஜர்ஸ்க்கெலாம் இவங்க வேலை செய்யணும். மேனேஜர்ஸ்க்கு வந்து இப்போ வீட்டில் வந்து என்னென்னா, வீட்டுக்குள்ளே வர்றதுக்குன்னா மேனேஜர்ஸ்கிட்ட உரிமை கேட்டு வரணும். வீட்டில் வந்து தண்ணி வரணும், டாய்லெட் போகணும், கேஸ் வரணும், இல்லை பாத்திரம் கழுவுறது தண்ணி வேணும், குடிக்கிறது தண்ணி வேணும், எதுனாலும் சரி மேனேஜர்ஸுக்கு பண்ணால் தொழிலாளர் வந்து சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்ட அவங்களுக்கு வந்து விஷயங்கள் நடக்கும். ஸோ மேனேஜர்ஸ் எப்போ வேணால் போய் கேட்டு எனக்கு இது வேணும், சைக்கிள் ஓட்டுன்னு சொன்னால் ஓட்டணும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ஒரு பஸர் அடிக்கும் போதும் மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து பேசி அவங்க இதில் யாராவது வேலைக்கு ஆகலாம் அவங்க தூக்கி தொழிலாளர் காமிச்சிடலாம், தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து பேசி அவங்க இதில் யாராவது பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க மேனேஜருக்கு அனுப்பலாம் அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோடனே இவங்க வந்து அந்த இடத்துல 8 பேர் 7 பேர்னு பிரிக்கிற இடத்துலேயே இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பாட்டம் 7 வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தோற்று போன ஒரு கேட்டகரிக்கு போய் உக்காந்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற மிகப்பெரிய கேம் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் கரெக்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸ்மேட்ஸ் ஆகணும்.
இது பல பேருக்கு தெரியாது. அவங்க வந்து வேறு கான்சன்ட்ரேஷனில் விட்ருவாங்க. முத்து அதை தெளிவாக ஆடுறாரு. ஆனால் முத்து அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, தெளிவாக ஆடினவர், விவரமாக ஆடினவர், ஒரு ஒரு மரியாதையோட எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஆடினவர் இப்போ அது என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு சீப்பாக சில்லறத்தனமாக ஸ்ட்ராட்டஜி, இங்கே இருக்கிறது அங்கே பேசுவேன், அங்கே இருக்கிறது இங்கே பேசுன்ற மாதிரி கற்றுன்னு மரியாதை கொடுக்காம அவர் ஆட ஆரம்பிச்சிட்டார். அதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த 8 பேர் இது பண்ணிட்டாங்க. யார் 8 பேர் மேனேஜர்ஸு? தர்ஷிகா, விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா, இவங்கெல்லாம் டாப் 8 வருவாங்களாம். கதையாக இருக்குது இது. அன்ஷிதா, அருண், பவித்ராலாம் பாட்டமில் வருவாங்களாம். இந்த கதையாக இருக்குது. அது அன்ஷிதாவுக்கு தெரியணும், அருணுக்கு தெரியணும், பவித்ராவுக்கு தெரியணும். இதுதான் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த தொழிலாளர்கள் மேனேஜர்ஸ் வந்தவொடனே என்ன பண்ணாங்க, இவங்க வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து என்னென்னா பிக் பாஸ் வந்து அவங்களே வந்து ரூல் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே இன்னொரு பிரச்சனை தேவையில்லாமல் ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, இப்போ வந்து தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த இது யூனியன் வைக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து தான் அங்கேயும் முத்து தான் ஆரம்பிக்கிறாரு. 8 பேர் மேனேஜரு, ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. எந்த மேனேஜரும் பேசுறதில்லை. யாருமே வந்து மேனேஜருங்களில் முத்து வந்து இவராக இருப்பார், மேனேஜர்ஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார்னு யாரும் சொல்ல. ஆனால் முத்துவே இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரே ரூல் போட்டுடுறாரு. ஓகேவா? ரூல் போட்டு யூனியன் ஆஃபீஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணுறது தான், யூனியன் லீடர் யாருன்னு அவங்க தான் டிசைட் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் அருண் தெளிவாக கேள்வி கேட்டார். யூனியன்ன்றது வந்து என்னென்னா, யூனியன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு விஷயம். தொழிலாளர்களோட, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான், தொழிலாளர்களோட ஒரு கோரிக்கைகளோ, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோ, அவங்க சைடு விஷயங்களோ அதை பேசுகிறதுக்கு ஒரு யூனியன்னு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க தொழிலாளர்களுக்காக. அதுக்கு தொழிலாளர்களாக சேர்ந்தால் ஒரு யூனியன் லீடர் எடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து யூனியன் லீடர் வந்து நாங்கள் சொல்கிறது தான் யூனியன் லீடரு, நாங்கள் சொல்கிறது தான் யூனியன் ஆஃபீஸ்ன்னு சொன்னால் இது எந்த ஒரு கான்செப்ட்டு, பைத்தியக்காரத்தனமான கான்செப்ட். இந்த கான்செப்ட் எப்படி வந்து இவர் வந்து முத்து வந்து சொல்கிறாரு. ஏன்னா கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, பிக் பாஸ் போட்ட ரூல்ஸில் அது இருக்குது, மேனேஜர்ஸ் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும், மேனேஜர்ஸ் தான் கண்ட்ரோல் இருக்குன்றாரு. ஆனால் பேசிக்காக ஒரு அறிவு வேணாம், பேசிக்காக ஒரு கான்செப்ட் வேணாம். என்ன பேச்சு பேசுகிறீங்க? டாஸ்க்கு தான், பிக் பாஸ் வீடு தான், ரியாலிட்டி ஷோ தான், இருந்தாலும் அது ஒரு லாஜிக் வேணாம். நீங்கள் வந்து பிக் பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர்ஸ்க்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான்றக்காக யூனியன் லீடர் நீங்களே எடுத்துக்கினீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளே நீங்கள் யூனியன் லீடராக எடுத்துக்கினீங்கன்னா, நீங்கள் என்ன வேணுமோ ஏது வேணுமோ அந்த யூனியன் லீடர் உங்கள் தானே, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பேசி வாங்கிடுவீங்கள. அவங்க யூனியனுக்கு வந்து அவங்க வந்து யூனியனில் அவங்க வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவரை சூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற ஆடு யார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி யாரை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும், யாரை நீங்கள் வந்து உசுப்பேற்ற முடியும், யாரை வந்து மொக்க பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும்ல. அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுதானே கட்சியில் நீங்கள் பண்ணீங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது ஒத்துக்கல, அருணுக்கு தான் சண்டை போட்டார். அது அவர் சண்டை போடுறாருன்னா நியாயமாக சண்டை போடுறாரு, நீங்கள் அவர்கிட்ட திருப்பி எதிர்றீங்க. அப்புறம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் கூட பேசக்கூடாது, அப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறப்படி தான் இருக்கணும்னா, அதுதான் அருண் கேட்குறாரு. நாங்கள்லாம் வந்து அடிமை கிடையாது, ஸ்லேவ்ஸ் கிடையாதுன்றார். ஸோ மேனேஜ்மெண்ட்டுன்றது யூனியன் தொழிலாளர்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு இதில் போகணும். இப்போ தொழிலாளர்கள் வந்து வேலை செய்ய மாட்டுறாங்க, தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேறு ஏதோ வேலை பண்ணுறாங்க, அப்புறம் வந்து தேவையில்லாமல் ஒரு கழகம் யாருமே வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு மேனேஜ்மெண்ட்ஸுக்கு ரைட் இருக்குது ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு. ஆனால் தொழிலாளர்கள் வந்து என்னென்னா அடிமை மாதிரி இருக்கணும், அப்புறம் வந்து அவங்க வந்து இவங்க சொல்கிறது தான் கேட்கணும், யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, இவங்களே யூனியன் ஆஃபீஸ் போடுவாங்க, இவங்களே யூனியன் லீடர் போடுவாங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதுதான் அருண் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக கேட்குறாரு. ஏன்னா இது டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் தொழிலாளர்களாக இருக்கிறவங்க வந்து தொழிலாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசணும். ஏன்னா வீக்கெண்டில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, வீக்கெண்டில் கேட்கறது கூட விடுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னு பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எவன்லாம் தொழிலாளர் வந்து பேசலையோ அவனை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்றாங்க, எவனை ஓவராக பேசணுன்னா அவனையும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்றாங்க. ஆனால் பாயிண்ட்டை பேச வேண்டியதில் பேசணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக டாஸ்க் கண்டோன் இருக்காது, அருண் கரெக்டாக பண்ணுறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராணுவம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த சத்யா, அப்புறம் இந்த ரயானு, அப்புறம் இந்த அன்ஷிதா, இவங்களாம் வந்து வாயே திறக்கல. ரஞ்சித்து வேஸ்ட்டு. கேப்டன்ற பேரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா குழப்பி எல்லாருக்கும் காமெடி பீஸாக தான் இருக்கிறாரு தவிர, அவர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல, கேப்டனாகவும் வைக்கிறதில்ல, இந்த தொழிலாளர்களோட டாஸ்க்கையும் வைக்கிறதில்ல. அருண் கொஞ்சம் வந்து அருண் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறார். என்ன, அருண் அக்ரெசிவாக இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிடுறாரு. ஓகேவா? அவர் சொல்கிறதுல பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறேன்னா அது வந்து டப்புன்னு அடிக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பண்ணால் பரவாயில்ல. அவர் பல வாரமாக பொறுமையாக இருந்து பண்ணி பார்த்தாரு. பட் பொறுமையாக இருக்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து இடம் கிடையாது.
பிக் பாஸ் வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணுறவன், கலாட்டா பண்ணுறவன், எல்லாத்தையும் டாஸ்க்குன்ற பேரில் என்ன வேணால் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறவன், கேட்டால் டாஸ்க்காக தான் பண்ணு பேசுகிறவனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அருண் என்ன பண்ணுறாரு, நான் பரவாயில்ல நான் என் கேம் ஆட ஆரம்பிச்சேன்னு சொல்லி அவர் ஆட ஆரம்பிச்சார். அப்படி தான் இருப்பார். ஏன்னா ஒருத்தர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் சைலண்ட்டாக போய் எத்திக்ஸோடு ஆடணும்னு நினச்சாலும் அவரை நீங்கள் வெறுப்பேற்றினீங்கன்னா என்ன அவர் இன்றைக்கி எத்திக்ஸோடு தான் ஆடுறாரு. பட் ஆனால் என்னென்னா அந்த அவர் வந்து அவர் கரெக்டாக லாஜிக்காக பேசுறது என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொவோக் ஆகுறீங்க, கத்துறீங்கன்றாங்க. வேறு எவனுமே ப்ரொவோக் ஆகலையா? இப்போ முத்து நீங்கள் ப்ரொவோக் ஆகலையா? ஜாக்லின் ஆகலையா? மஞ்சரி ஆகலையா? தீபக் ஆகலையா? சௌந்தர்யா ஆகலையா? எல்லோரும் தானே ப்ரொவோக் ஆகுறாங்க, எல்லாம் தானே கத்துறாங்க. சௌந்தர்யா வந்து வேறு எவன்கிட்டயே பேசுறதுலாம் இவங்க மூக்க விட்டு நம்ம ஒரு செவுத்து ஒச்சின்னு போய் அவங்க வந்து கற்றுன்னு கற்றுவாங்க. எதைத்தாலும் சௌந்தர்யா கத்துறது தான். இது வரைக்கும் சௌந்தர்யா ஒரு விஷயத்தை சாஃப்டாக பேசியோ, ஒரு பாயிண்ட்டை பேசியோ, ஒரு லாஜிக்கை பேசியோ, ஒரு பாயிண்ட்டாக பேசி கிடையாது. எதைத்தாலும் கத்துறது. அவங்க பிடிச்சவங்க எதாவது பேசினாங்கன்னா கம்முன்னு இருக்குது, பிடிக்காதவங்க பேசினாங்கன்னா கற்றுறது இதை மட்டும் தான் பண்ணாங்க. அவங்களாம் ஒரு ஒர்த்தே கிடையாது. அவங்ககிட்டலாம் பேசவே கூடாது, அவங்களாம் மதிக்கவே கூடாது. சௌந்தர்யாவெலாம் நீ ஏதோ கத்தின்னு போ, சைலண்ட்டாக இப்போ அப்படி ஓரமாக உனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது, என்ன கான்செப்ட் இருக்கணும், உனக்கு ஒன்றும் கேமும் எப்படி எல்லாம் ராணுவம் வந்து உனக்கு ஒன்றும் கேமே புரியல அப்படின்றாங்களோ, சௌந்தர்யாவுக்கு மட்டும் கேம் புரிஞ்சிச்சா? ஜாக்லினுக்கு கேம் புரிஞ்சிச்சா? ராணாவது பரவாயில்ல, பல இடங்கள் வந்து பாயிண்ட்டாக கரெக்டாக சொல்கிறார். அவர் சொல்கிற விதம் வந்து சில நேரங்கள் வந்து சொல்ல தெரியாமல் கொஞ்சம் குழப்பி, சில நேரத்தில் வந்து முட்டாள்தனமாக பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது ஒன்று உளர்ற மாதிரி தான் சொல்லுவார். சில நேரத்தில் அவர் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அதெல்லாம் இருக்கே தவிர அவர் வந்து சௌந்தர்யாவோ ஜாக்கிலோ ஒரு மொக்க கிடையாது. இவங்க சொல்கிறாங்க உனக்கு ராணுவ ஆட தெரியலன்னு, சௌந்தர்யா ஆட தெரியுமா? அது மாதிரி அருண் வந்து என்னென்னா கரெக்டான பாயிண்ட்டை பேசுகிறாரு. பவித்ராவும் கரெக்டான பாயிண்ட்டை பேசுகிறாங்க. ஆனால் பவித்ரா பேசுறது அவங்க வந்து ஓரளவு தான் பேசுகிறாங்க. அதுக்கு மேலே அவங்க பாயிண்ட் எடுப்படாதுன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. அவங்கள எவனும் மதிக்க மாட்டாங்க, அவங்க பாயிண்ட் எடுப்படாது, இவனை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக கண்டஸ்டண்ட்டாக பேசணும். அதே மாதிரி வேறு யார், ராணவினி கொஞ்சம் நல்லா பேசினார். அதுதான். ஸோ அப்படி பேசும்போது என்னென்னா இந்த முத்து வந்து தேவையில்லாமல் ரூல்ஸ் போட்டது, அப்புறம் இந்த ரூல்ஸ் வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. இந்த யூனியன் லீடரை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுலே பாதி நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதுலேயும் சரி அவங்க ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி கொடுக்கட்டும், நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலான்றாங்க. அந்த 3 பேரில் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி. அந்த 3 பேர் யாருன்னா பவித்ரா, அன்ஷிதா, ரயான்னு வந்து யூனியன் தொழிலாளர் சைடே சொன்னாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுலேயும் முத்து வந்து பயங்கரமான கேம் பிளான். நம்ம வந்து அன்ஷிதாவை செலக்ட் பண்ணுவோம். அப்போ தான் அன்ஷிதா, முத்துவும் ஜாக்லின்னு தான் அது சொல்கிறது. அன்ஷிதா வந்து என்னென்னா அவள் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டா பயங்கரமாக உசுப்பாயிடுவா. அப்புறம் அவளே உள்ளே போய்ட்டு கலகம் பண்ணி சண்டை போட்டு அந்த சைடு வந்து பிரச்சனை பண்ணுறா. ஏன்னா அவள் வந்து ஒரு பொறுப்புன்னு கொடுத்துட்டா ஓவர் பொறுப்பாயிடுவா. அதனால் அவளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு பார்த்தியா, இதான் நியாயம் தர்மம்னு பேசணும். ஆமாம் நியாயம் தர்மம்னு பேசி தொழிலாளர்கள் அகேன்ஸ்டாகவே பண்ணுவான்னு சொல்லி ஜாக்லினும் முத்துவும் பிளான் பண்ணுறாங்க, ஐடியா பண்ணுறாங்க. அங்கேயே மேனேஜர்ஸோட அந்த நரித்தந்திரம் தெரியுது. அப்போ தான் அதனால தான் தொழிலாளர் வந்து ஒத்துமையாக இருக்கணுன்றது அதுதான் அருண் சொல்கிறார். இது டாஸ்க், இது கேமு. இவங்களை பற்றிலாம் மைண்ட் செட் தெரிஞ்சதுனால அருண் கரெக்டாக ஆடுறாரு. அது வந்து என்னென்னா அதை வந்து இவங்களுக்கு எப்படி அருணை கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரில, அதனால் ப்ரொவோக் ஆகிறாரு, கத்துறான்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி முத்து வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இன்றைக்கி கேம் ஆடினார். முத்துவோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேவலமாக போயிட்டுருக்கேன்னா அவர் தேவையில்லாமல் கத்துறது, எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுறது. டாஸ்க்கு வேறு. அதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் டாஸ்க்காக பார்க்கணும். நீங்கள் டாஸ்க்காக பார்த்து அதில் நீங்கள் பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த டாஸ்க்காக பார்க்கும்போது இன்னொருத்தவங்க கோவப்பட்டு கத்துறாங்க, ஏதோ பேசுகிறாங்க, சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் டென்ஷனாகி கத்தி அந்த இண்டிவிஜுவல் பர்சனை அட்டாக் பண்ணுறது. அதாவது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அருண் வந்து ப்ரொவோக் ஆகிறார் பார்த்தீங்களா, அருண் இப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா. அருண் தொழிலாளியாக தானே பேசுகிறாரு, அருணாக பேசல. அப்படி பார்க்கும்போது நம்ம முத்து பேசுகிறாரு பாருங்க, மேனேஜராக இல்லாமல் முத்து பேசுகிறான்னு சொல்லி பார்க்கணும். இல்லை நான் மேனேஜராக தான் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் முத்துவாக தானே பேசுகிறீங்க. புரியுதா? இந்த இடியாப்ப சிக்கல் புரியுதா? இந்த இடியாப்ப சிக்கல் கூட சிக்கிக்கிட்டு தான் இந்த டாஸ்க் ஆடிட்டுருக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ரிவ்யூவராக உட்காந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. பட் வீட்டுக்குள்ளே அவங்க ஆடும்போது, கேம் ஆடும்போது என்னென்னா அவங்களுக்கு அது புரியாது. அவங்க அந்த நிறைய விஷயங்கள் புரியவே புரியாது. அவங்க ஒரு மாதிரி சிக்கலில் போயிடுவாங்க, அது நமக்கு தெரியுது. ஆனால் அதில் ஒரு கிளாரிட்டியோடு ஆடுறது தான் கேமு. அப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி, பார்க்குற ரிவ்யூக்கும் சரி, அவங்களோட ரியல் கேரக்டர் இதான்னு சொல்லி தெளிவாகவே தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சீப்பாக கேம் ஆடுறாங்க, இல்லை எவ்வளோ தெளிவாக ஆடுறாங்க, எவ்வளோ விவரமாக ஆடுறாங்க, எவ்வளோ கரெக்டாக ஆடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் பிக் பாஸ் வீட்டுகளில் என்ன தான் எவ்வளோ தான் நீங்கள் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களோட தன்மையை இழந்து நீங்கள் கோவமாகி கத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவாக ஆகிடுவீங்க. அப்புறம் இவனுக்கு என்ன இப்படி தான் பண்ணான்னு சொல்லி எல்லாத்துக்குமே சண்டை தான் போடணுன்ற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் முடிஞ்சளவு அது மெயின்டைன் பண்ணலாம். முடிஞ்சளவு அது மெயின்டைன் பண்ணுறது அருண் மெயின்டைன் பண்ணுறாரு, தீபக் ஓரளவு மெயின்டைன் பண்ணுறாரு, அப்புறம் பவித்ரா மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்புறம் வேறு யார், முத்து உள்ளால் மெயின்டைன் பண்ணியிருந்தார். பட் முத்துவோட கேம் போயிடுச்சு. முத்துக்கு வந்து இனிமேல் வந்து அந்த ரெஸ்பெக்டோ இல்லை அந்த ஒரு முத்து சூப்பரான பிளேயர் அப்படின்ற இது வராது.
முத்து வந்து டைட்டில் வின்னர் ஆவாருன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே போகுது. ஏன்னா அவர் வந்து தேவையில்லாமல் கோவப்பட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து அருண் கிட்ட வந்து தேவையில்லாமல் கத்துனதுலாம் ரொம்ப ஓவர். அப்புறம் வந்து என்னென்னா இந்த மேனேஜர்ஸ்லாம் உட்காந்துன்னு அருண் வந்து இவர் மேனேஜர்ஸ்லாம் வந்து முத்து வந்து எல்லோரும் மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா யாராவது இருந்தால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்கன்றார். அப்போ அருண் என்ன சொல்கிறாரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு சீக்கிரம் வாங்கன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, அதனால் நான் வந்தப்புறம் மீட்டிங் வச்சுக்கிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உன்னே முத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் ஒன்று போயிட்டு சீக்கிரம் வாங்க, இல்லை நாங்கள் பாட்டு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்றாரு. அப்போது எல்லா தொழிலாளர்களும் ஒத்து தான் மீட்டிங் நடத்தணும், ஓகேவா? அப்போது ஒரு தொழிலாளர் ரெஸ்ட் ரூமில் இருக்காருன்னா ஒருத்தங்க வந்து சைக்கிள் மிச்சாங்கன்னா 2 பேர் வர முடியாது. அப்படி இல்லாமல் 5 பேர் வச்சு மட்டும் நீங்கள் எப்படி மீட்டிங் நடத்துவீங்க? அப்போது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்களான்னு கேட்கக்கூடாது. மீட்டிங் வாங்கன்னு சொல்லி மீட்டிங் கூப்பிட்டு அதை முடிச்சோன்னே ரெஸ்ட் ரூம் போங்க நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக்கணும். நீங்கள் பண்ணுறது முத்து பண்ணுறது எப்படின்னா, குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற கதையாக இருக்குது. தேவையில்லாம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து என்ன பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணிட்டு மற்றவன் பிரச்சனை பண்ணுறான், ப்ரொவோக் பண்ணுறான்றது. அதுக்கு ஒன்று ஜாக்லின் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் ரெஸ்ட் ரூம் அதுக்கு தான் சொன்னார் அருண் சொல்கிறார், நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டேன்னா நேச்சர் கால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் எப்படி தெரிஞ்சு சொன்னேன், எப்படி சொல்ல முடியும்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா? ஜாக்லின்னு முத்து மஞ்சரி சௌந்தர்யம் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பிரச்சனை, இது ஒரு பேசுகிற டாப்பிக்கா? அவன் ரெஸ்ட் ரூம் போகிறது அதை வந்து நீங்கள் நோண்டி விசாரிக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு வேலையா? அதுதான் மேனேஜரோட வேலையா? இது இவ்வளோ இது ஒரு டாப்பிக்னு இதை எடுத்து பேசினிப்பீங்களா? அந்தளவு ஒரு 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 பெருந்தன்மை, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு அடாப்ட் ஆகிறது இல்லைன்னா அப்புறம் என்ன கேம்? அங்கே என்ன பெருசாக கைட்டிட போகிறீங்க? என்ன ஆக போகுது? நீங்கள் என்ன அப்படியே ரொம்ப ராக்கெட்டை லான்ச் பண்ணுறீங்க? நான் மார்ஸுக்கு ராக்கெட் விட போகிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா வெட்டியாக உட்காந்து டைம் பாஸ் பண்ண போகிறீங்க. டாஸ்க் ஆடும்போது ஆடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யார் போகணுமோ போயிட்டு வாங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டும். என்ன அவனா ரெஸ்ட் ரூமில் என்ன 4 மணி நேரம் இருக்க போகிறாரு? வேறு வேலை இல்லையா அவருக்கு? மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு போய்ட்டு ஒருத்தனை வந்து நீங்கள் அவ்வளோ பேர் இதுக்கு வந்து நீ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவே, எவ்வளோ நேரத்தில் வருவே, அப்போ நீ இருந்துட்டு போ, நீ அப்போ போகிறதுனா இப்போ மற்றவன் வருவானா, அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அது ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸில் இன்வால்வ் ஆகிறது கிடையாதா? யாரே அப்படி கேட்டால் ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு மெச்சூரிட்டி இல்லை? தேவையில்லாம் முத்து இந்த டாபிக் ஆரம்பித்து பேசினிக்கிறது, அப்புறம் மஞ்சரி வந்து அதையும் கேட்குறது, ஜாக்லின் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குது, சௌந்தர்யா வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குது. இதெல்லாம் ஒரு பேச்சா? இதுதான் அருண் கேட்குறாரு, இது என்ன ஒரு பேச்சு? இதுக்கெலாம் வந்து போகிறதுக்கு உரிமை கேட்க முடியுமா? இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுன்றது. இந்த மாதிரி தான் சீப்பாக கேமு ஆட ஆரம்பிச்சிட்டார் முத்து. இங்கே தான் நமக்கு வந்து அது கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. முத்துனா நீங்கள் ரெஸ்ட் ரூம் பண்ணால் போயிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டணும், போயிட்டு வாங்கன்னு விட்டுணும். சரி நான் போயிட்டு வரேன், ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும், பரவாயில்லைங்கிட்ட பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை சொன்னோம், அவ்வளோதான். என்ன இது இப்போ என்ன ஆக போகுது? இங்கே வந்து அது வந்து இல்லை, அது ஒரு பிரச்சனையாக்கணும், அது தப்பு. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட பிரச்சனை பண்ணும்போது எப்படி ப்ரோவோக் ஆகாமல் இருக்க முடியும்? எப்படி நம்ம பதில் சொல்லாமல் இருக்க முடியும்? நம்மளை ஒருத்தர் வெறுப்பேற்றினமா நம்ம எப்படி அதை வந்து ஏன் என்னை வெறுப்பேற்றன்னு கேட்டால் தப்பு, என்னை வெறுப்பேற்றாதுன்னு சொன்னால் தப்பு, நீ யாரை என்னை வெறுப்பேற்றி கேட்டாலும் தப்பு. நீ எப்படி என்னை வெறுப்பேற்றலாம்? அப்போ நான் நீ பண்ணுறது மட்டும் வெறுப்பேற்றலையா, அப்போ நான் சொன்ன மட்டும் ஏன் வெறுப்பாகுதுன்னு சொன்னாலும் தப்பு. இப்படி எதுக்குத்தாலும் தப்புனா எப்படி? ஓகேவா? அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் வந்து இப்படி தான் இன்றைக்கி டாஸ்க் ஃபுல்லாகவே கூட்டி கேச்சு பார்த்து அஞ்சிதா வந்து இவங்க யூனியன் லீடராக செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. இது காலையில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, காலையில் ஆரம்பித்தோடனே எபிசோட் ஆரம்பித்தோடனே என்னென்னா தீபக்கும் அருணுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது வந்து என்னென்னா, தீபக் வந்து விளையாட்டாக சொன்னார், ஆனால் அது விளையாட்டாக சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அருண் வந்து அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார், அருண் டென்ஷன் ஆகாமல் இருந்திருக்கலாம், இவ்வளோ தான். அதை வந்து நீட்டாக தீபக் அருணுமே பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. என்னென்னா தீபக் வந்து என்னென்னா காலையில் அருண் வந்தோடனே ட்விஸ்டர் வாங்க ட்விஸ்டர்னு ஆரம்பித்தார். அப்புறம் நம்மனா லேபர்ஸுக்கெலாம் இவ்வளோ தான் டீ கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது வந்து என்னென்னா அருண் சொன்னால், நீங்கள் லேபரு முதலாளின்னு சொல்லி பிரிக்காதீங்க, ஸ்கில்டு பர்சன் லேபர்னு சொல்லி பிரிக்காது, நம்ம என்ன ஜாப் பண்ண வந்துருக்கோம், வேலை பண்ண வந்துருக்கோம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு முறையில் அருணுக்கு வந்து அது வந்து பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல வந்து அது ஹர்ட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல அவர் உறுத்திருக்கு. அது வந்து அவர் அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, இது ஒரு கேமு, அவ்வளோதான். அதுவும் யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டில் வந்த ஒருத்தங்க வந்து யாரோ ஒருத்தர் முதலாளி தொழிலாளின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பர்சனலாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒருத்தங்களை நீங்கள் திருப்பி முதலாளி தொழிலாளி லேபரு வெசல் வாஷிங் வந்ததில்ல, வெசல் வாஷிங் போய் கழுவுற வேலையை மட்டும் பண்ணேன், இது ஒரு வேலை, ஸ்கில்டு வேறு, இந்த லேபர் வேறு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து பர்சனலாகவே அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேவா? அவங்க ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு வேலையை பார்த்து பண்ணி வாயை முட்டுப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணுவாங்க. ஆனால் அருண் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, அவர் ஒரே விஷயத்தில்
ஒரே வாட்டி வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாம பேசுனீங்க, இந்த மாதிரி தேவையில்லாம பேசுனீங்க, நீங்கள் வாய முட்டு போங்க, இது உங்களுக்கு என்ன யாராவது கேட்டாங்களா, சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன் வந்து இப்படி பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, திருப்பி அவங்க பேச மாட்டாங்க, அவர் கொஞ்சம் விலகி இருக்கணும். ஆனால் அருணோட பிரச்சனைனா அருண் வந்து தீபக் ரொம்ப மதிக்கிறாரு. அருண் வந்து எல்லாருமே ரொம்ப மதிக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு பழக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறார், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அங்கே தான் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அங்கே தான் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. விஷால் கூட வந்து காலைல வந்து என்ன சொல்கிறாரு, இது அருணுக்கும் தீபக் உண்டான பர்சனல் ப்ராப்ளம்ன்றார். விஷால் வந்து 1ஆம் நம்பர் விஷம். இங்கே இருக்கிறத அங்கே மாற்றி பேசி, அங்கே இருக்கிறத மாற்றி பேசி, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப விவரமாக அப்படியே ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப தெளிவாக கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதா நினச்சிக்கின்னு ஒரு மண்ணங்க கிடையாது. இருக்கிறதெல்லாம் போட்டு குழப்பிக்கின்னு பிரச்சனை பண்ணிக்கின்னு வளர்த்து விட்டு நிற்கிறது. இப்போ உன் ஃப்ரெண்டு தானே, உனக்காக அருண் வந்து என்ன வேணால் பண்ணுவான் தானே சொன்னார். அப்போ அங்கே ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோன்னா, அது அருணுக்கு பர்சனலாக ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி அவர் போய் தீபக் கிட்டே பேசி தீபக் அருணையும் அவர் பேச வச்சு, இல்லைண்ணா நம்மளாம் ஒன்றா இருக்கணும், நீங்கள் சொன்னால் பர்சனலாக ஹர்ட் ஆகிடுச்சுண்ணா ஃப்ரெண்டுண்ணா, அதனால் அவனும் பேசணும் தப்புனாலும் சொல்லி பேசினா பரவாயில்ல. அதை விட்டு தீபக் கிட்ட தனியாக பேசுது, அருண்கிட்ட தனியாக பேசுது. 2 பேருமே இவர் வந்து பேட்சப் பண்ணி சேர்த்து வச்சாராம், இவர் வந்து பெருசாக கழட்டினா மாதிரி. அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. யாரோ ஒருத்தர்கிட்ட அவன் வார்த்தை சொன்னாரா விஷால் கிச்சனாட்ட, தீபக் நான் விடுங்க நான் ஏன்னா பேசுன்னு சொன்னீங்கன்னா ஜாக்லின்னு மற்றவங்களாம் பேசும்போது ஜாக்லின் உனக்கு என்ன அருணுக்கு வந்து ஏதோ வந்து அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு பர்சனலாக ஹர்ட் ஆயிருக்கு. அவன் ரியாக்ட் பண்ணுறான். அவன் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ எதுக்கு உள்ளே வர, அது அருணுக்கும் தீபக் அண்ணா பேசிகிட்டு இருக்காங்க, பேசிட்டு போட்டு விடு, நீ எதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லி ஜாக்லின் கேட்கணும், கேட்க மாட்டார். ஆனால் கேட்டால் நான் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்கள் வந்து பேசணும். உங்களுக்கு அருண் வந்து ஃப்ரெண்டு, நீங்கள் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா அருண் மேலே யார் யாரெல்லாம் பாயிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், அருணை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும், எதுக்கு தேவையில்லாமல் அருண் மேலே பாயிறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுறது, அங்கே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்புறம் தனியாக போய்ட்டு சத்யாக்கிட்டேயும் ராணவகிட்டையும் பேசும்போது மட்டும் நான் வந்து எவ்வளோ பண்ணுறேன்டா, கட்சியில் பார்த்தியா தீபக்கும் அருணுக்கும் பிரச்சனை, அவங்க 2 பேர் பேட்ச் ஆகிட்டாங்க, ரஞ்சித் வந்து சேர்ந்துக்கினாரு, இப்போ நம்ம தான் ஊருகா ஆகிட்டோன்ற, நம்ம தான் ஒரு கிளாஸை நம்ம கசக்கி போட்டாங்கலாம் பேசுனேன். ரொம்ப விவரமாக பேசுதாங்க. இப்போ நீங்களே விவரமாக பேசுகிறத நினச்சி பேசினா உங்களோட கலர்லாம் மற்றவங்களாம் தெரியாதா? அருணுக்கு தெரில, பாவம் அருண் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விலகினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது, ட்ரூவாக கிடையாது. தீபக்குக்கும் அருணுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுல. ஆனால் தீபக் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் வந்து நான் கூட நினச்சேன் தேவையில்லாம தீபக் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் இது ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டு தேவையில்லாம சண்டை போடுறான்னு நினச்சேன். பட் ஆனால் தீபக் அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டார், கண் கலங்கி அழுது சாரி கேட்டார். சாரி கேட்டு இல்லைடா அது வந்து அந்த நேரத்தில் வந்துச்சுடா, நீ தப்பாக நினச்சிக்கிறேன், நான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. தீபக்கோட வயசுக்கு தீபக்கோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வந்து பண்ணுறாருன்னா நல்ல விஷயந்தான். அவருக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்குது, நல்லா பழகணும், நல்லா ஒரு அஃபெக்ஷன்லாம் இருக்குது, அதனால் அவர் அருண்கிட்ட பிடிக்குது அவர் சொல்கிறார். அதே மாதிரி அருண் வந்து தீபக்கோட சண்டை போட்டேன்னு சொல்லி அருணும் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஸோ அருணுக்கும் எல்லாருமே மரியாதை இருக்குது. அந்த அந்த அதாவது சண்டைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கற்றுன்னு கத்திப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு மற்றவங்ககிட்ட போய்ட்டு டப்புன்னு கலர் மாதிரி போய்ட்டு மாற்றி 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 பேசுறது, இல்லை அதை வந்து என்னென்னா பின்னாடி ஒன்று பேசிட்டு முன்னாடி ஒன்று வந்து பேசுறது, அப்புறம் வந்து சால்வ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை சால்வ் பண்ணி பேட்சப் ஆகிட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அதையே கேரி பண்ணி சண்டை போடுறது தான் தப்பு. அதை பண்ணக்கூடாது. தீபக்கும் அருணும் அதை பண்ணலையே. தீபக் அருண் அதை வந்து சண்டை போட்டாங்க, வேறு எதுவும் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபீல் பண்ணி சொல்லி எமோஷனலாக சொல்லி சால்வ் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. ஆனால் விஷால், சத்யா, முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, ஜெஃப்ரி, அப்புறம் இந்த அன்ஷிதா, அப்புறம் இந்த ரயான், இவங்களாம் இது பண்ணுறது இல்லைல்ல. இவங்க வந்து வேறு மாதிரி டபுள் கேம் ட்ரிபிள் கேம் 4 விதமாக கேம்லாம் ஆடின்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக எபிசோடில் நடந்தது. ஸோ நாளைக்கும் இந்த இந்த ஃபுல்லாகவே இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மேனேஜர்ஸ் தொழிலாளர் டாஸ்க் தான். நாளைக்கும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு தோணுது. அப்புறம் இவங்க வந்து யாரை வந்து மேனேஜர்லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி தொழிலாளராக அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல, தொழிலாளர் செலக்ட் பண்ணி மேனேஜர் அனுப்ப போகிறதில்ல. அப்படி மாறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்ப்போம். பட் முத்துவோட கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு முத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு வேல்யூ, ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கின்னு வந்துட்டுருக்காரு. அது நிறையவே தெரியுது. அவர் சீக்கிரமே அதை சரி பண்ணிக்கிட்டு டாஸ்க்கு ஆடுற விதத்தில் ஆடணும். டாஸ்க் ஆடுறன்ற பேரில் ரொம்ப சில்லறத்தனமாக ஆடாமல் இருந்தால் முத்துக்கு வந்து சப்போர்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் எல்லாருமே இன்றைக்கி வந்து பயங்கரமாக இன்ஸ்டாலெலாம் பயங்கரமாக முத்துவை கை ஊற்றிட்டாங்க. அண்ட் அதை கொஞ்சம் இது பண்ணணும். அதேமாதிரி அருண் வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அக்ரெஷனை வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஓகேவா? கொஞ்சம் குறைச்சி அவர் என்ன பண்ணணுன்னா ஆளுங்களை கரெக்டாக அந்த பொறுமையாக அந்த நிதானத்தோடு ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும்.
பட் அவரோட பாயிண்ட்டு அவர் வைக்கிற லாஜிக் அவர் பாயிண்ட்டு வைக்கிறது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து கேமில் நம்ம பேசலைன்னா நமக்காக நம்ம பேசலைன்னா நமக்காக எவனும் பேச மாட்டான். அதனால் அவர் பேசணும். பட் அது இன்னும் கொஞ்சம் ஒரு நிதானத்தோடு அவர் வச்சார்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பவித்ராவும் அவங்க சொல்கிற பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் உரக்க சொல்லி அது ஸ்ட்ராங்காக சொன்னால் நல்லாயிருக்கும். அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி ஒரு கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்னென்னா டக்குன்னு அவங்களோட எமோஷனை லூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று கத்த போயிடுவாங்க, இல்லை அழுவ போயிடுவாங்க, இல்லைனா சைலண்ட் ஆகிடுவாங்க, இல்லைனா கத்தி பிபி பேஷண்ட் ஆகிடுவாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அண்டு தீபக் வந்து அவர் கரெக்டாக ஆடிட்டுருக்காரு. அவர் வந்து தேவையில்லாமல் அருண் கிட்ட சண்டை போட்டுன்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் வந்து அவர் கேமை சீனியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆடணும். ஆடினா பேர் வரும். அதனால் இப்படி தான் கேம் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். அண்டு மீண்டும் நாளைக்கு டே 66 ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.